என்றைக்குமே ஏதோ ஒரு கேங்கு போனால் எதுக்கும் உதவாமல் ஒருத்தர் இருப்பான். அதுதான் நான். ஏன் அப்படின்னா எல்லோரும் மீன் பிடிக்கிறாங்க போயிட்டு. நல்லா பாருங்க. நான் எடுத்ததெல்லாம் முறுக்கு, தண்ணி, கடலக்காய், பேரிக்காய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. டேய் சோப்ப சோப்ப நீ வேற கழுத்தை தொடாத போதுற உள்ளார ஆண்டா உன்னை கூட்டாங்க பாரு. மீன் பயங்கரமான மீன் இருக்குது. நம்ம தம்பிக்காக ஒரு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஒன்னாச்சும் கிடைக்கும். ஓடி வந்துச்சு வெளியே வந்துச்சு. வலை பக்கத்தில் போயிருக்குது. இப்போதான் முத கைக்கே ஒரு மீன் தட்டிருக்குது. பயங்கரமான விரால் மீன். அதில் ஆன் பண்ணிட்டான். கொஞ்சம் பயப்படாமல் இருக்கு. தண்ணி கொஞ்சம் சகனியாக இருக்குது. சகனி சேர இருக்குது. இந்த பையன் ஒருத்தன் நின்றுக்கிட்டே பார்த்துருக்குறான். அவங்க கூட சொல்லி நானே பிடிச்சிட்டு பாருங்க. இவங்களா வேஸ்ட்டு. ஒரு 2 வருஷம் தானே பயங்கர மீன் பிடிச்சிட்டேன். இது பேர் என்ன மீன்? இது பேர் இப்போ இது என்ன மீன் சொல்லுவா? நீங்கள் சொன்னதை கட்டாக்கா? பாருங்க மீன். கண்ட மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. அங்கே பாருங்க நாய் மாதிரி கத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டுங்க. என்ன பண்ணது? இதை வச்சுக்கா வரைக்கும். இதுவா? அது பேசிக்கலாம் வரேன். அதுக்கும் நம்மளுக்கு சண்டை தான். சரி அப்புறமா பேசன்னு சொல்லிடு. அப்புறமா பேசுகிறேன். இப்போ கொஞ்சம் உள்ளே போயிட்டுக்கிறோம். சரியா? 2 கிளாஸ் 90 கிலோ மாட்டிக்கிச்சு. 81. சத்து போடுங்க. வையணும் கலந்து என்ன வீடியோ பிடிக்கிறேன். இன்னைக்கு யூடியூப் ஃபேமஸ் நீ தானே. கை வால் மாட்டிச்சு. வால் மாட்டி கைக்கு விடுங்க. வந்து திரும்பிடும். வலைக்கு தான் தேலியும் இருக்குங்க. தேலியா சார் தள்ளி விட்டுரு. தேலியா தான் இருக்கும். விராலும் ஒன்று இருக்கு. அந்த சைடு போய் சொருவிடுச்சுங்க. அன்சைடு பேர் தட்டுது பாரு. தேலி இருக்குங்க. கைமணி ஏறு ஓடுதுங்க. கையே சார் சரி பாரு. கையேறி பாதா. இருற மாடு கையில் தாண்டா. கையில் போயிடுச்சு. அன்சைடு ஏறிச்சு பாரு. அன்சைடு அந்த பக்கம் வந்துச்சு பாரு. சத்தியமா என்னடா பண்றீங்க? அது வாழைக்கு மேலே ஏறிச்சு போதுடா. அதுதான் சொல்லி அந்த காலுக்கு போவோம். வா போய் குடிச்சிக்கலாம். ஒரு வீடு பாருங்க.
ஒன்று இது ஜூம் ஆக தெரிய மாட்டேங்குது